ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அப்பம் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. பச்சரிசி இருந்தால் போதுங்க, ஈஸியாக நம்ம வீட்டில் அழகாக பண்ணிடலாங்க. இதை நம்ம குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மியான பொருள் இருந்தாலே போதுங்க. ஒன்றும் இல்லை, பச்சரிசி, தேங்காய், வெல்லம், இது இந்த பழம் இது இருந்தாலே போதுங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இது பண்ணுறதுக்கு நான் வந்து பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. நம்ம இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்தால் போதுங்க. நல்லா தண்ணி வடிச்சிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட வந்து 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி தேங்காய், திருகின தேங்காயை நான் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுங்க. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துடலாங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகை வந்து நம்ம பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. அப்படியே சேர்க்க வேணாம், கரையாது. கொஞ்சம் லேட் ஆகும் கரைய. இப்போ நான் அரிசி எந்தளவுக்கு எடுத்துருக்கனோ அந்தளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம்னா 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க பொடிச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி வெள்ளைப்பாகை காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பாகு காய்ஞ்சி வந்தால் போதுங்க. இப்போ பாகை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டி நம்ம இதுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இது கூட நம்மக்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 இல்லைன்னா 2 உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ. நான் வந்து 2 சேர்த்துருக்கேன். 2 சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 1 சேர்த்திங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். இந்த அப்பம் வந்து டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருந்துச்சு. நான் வந்து 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நம்ம இந்த பாகுலேயே தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படியே. இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்ததை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. நம்ம இந்த அளவுக்கு வரும். நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிச்ச பாகு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ ஊற்றுறக்கு நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் மீதி இருக்க வெள்ளைப்பாகை எடுத்து நம்ம இட்லி மாவு பதம், அதுதான் கரெக்டான பதம். இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இந்த பாகு வந்து எல்லா பக்கம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு. மீதி இருக்க பாகையும் ஊற்றிட்டேன். எனக்கு லைட்டாக பத்தாத மாதிரி தோணுச்சு. நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போது இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சு அப்படி ஊற்றிடலாங்க. நல்லா கரைச்சி விட்டோம். இதுதான் பக்குவம். மாவு பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு கரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணியாட்ட வேணாம், ரொம்ப கெட்டியாக வேணாம். இட்லி மாவு பதம் இருந்தால் போதும். இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. அப்போ தான் இந்த அப்பம் பொரிக்கிறது கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவு ஒரு கரண்டி எடுத்து அப்படி ஊற்றிடுங்க. நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அப்படி நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். 1 நிமிஷம் 2 நிமிஷங்க. இது அப்படி லைட்டாக சைட்லலாம் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே எழும்பி வரும். இப்போது நம்ம வந்து இப்போ பாருங்கள், சைடில் சுற்றியும் வந்து நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ அழுங்காமல் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக ரெடி ஆயிரும். மாவு ஊற்றுறப்ப ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வேகும்போது மீடியம்க்கு வச்சுக்கோங்க.
லோ பண்ண வேணாம், ரொம்ப ஹையாகவும் இருக்க வேணாம். இப்போ நம்ம இது நல்லா வெந்துருச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். இதை நல்லா எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுடலாங்க. இப்போ நல்ல எண்ணெய் வடிஞ்சிச்சு, அவ்வளோதான், எடுத்து போட்டுடலாம். அதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹை பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். சைடில் இந்த மாதிரி வரும், கலர் மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சுங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த அப்பம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அப்பம். பாருங்க, நல்ல எண்ணெய் வடிச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இதில் வாழைப்பழம், சோடாப்பு எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாதுங்க. நமக்கு எல்லோரும் சாப்பிட்லாம். சோடாப்பு சேர்த்தோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் உடம்புக்கு. இப்போது நம்ம நேச்சுரலாக அப்படி பண்ணியிருக்கோங்க, அதனால் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு கரண்டியை எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றி நம்ம எல்லா மாவையும் எடுத்துக்கலாங்க. இந்த அப்பம் பார்க்குறக்கும் சரி, சாப்பிட்றக்கும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஃப்டாக வந்திருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி வரும். செம்ம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்டான அப்பம் ரெடி.